வணக்கம். புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி வாசல்களிலும் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும், குப்பையை வாராமல் பில்லை அனுப்பினால் எப்படி ஒப்புதல் அளிப்பது என கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்கள் குறித்த காவல்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் துவக்க விழா இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி அரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இதனை கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்து பேசுகையில், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் ஒரு சிலர் கூப்பாடு போடுவதாகவும், 5 ஆண்டுக்கு ஒருமுறை ஒரு தேர்தல் இருந்தால்தான் 4.5 ஆண்டுகளில் வளர்ச்சிக்கான வேலைகள் மட்டும் நடைபெறும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவர் கல்லூரி வாசல்களில் கஞ்சா விற்பனை நடைபெறுகிறது என்றும், இளம் மருத்துவர்கள் அதிகமாக கஞ்சா பயன்படுத்துகிறார்கள் என வருத்தம் தெரிவித்த கவர்னர், புதுச்சேரி மாநிலத்தில் குப்பையை வாராமல் பில்லை அனுப்புவதாகவும், அதற்கு எப்படி ஒப்புதல் தர முடியும் என கேள்வி எழுப்பினார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சவுகான், சட்டத்துறை செயலாளர் சத்யமூர்த்தி, டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உட்பட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாற்றம் மட்டும்தான் மாற்றம் இல்லாதது, மற்றவை எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். மாற்றம் என்பது நிச்சயமாக நல்லதுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர, நமக்கு ஒரு உதவிகரமாக சௌகரியமாக எப்படி நாம் நினைத்ததை சாதித்துக் கொள்வதற்காக இருக்கக்கூடாது. மாறாக நீதியை நிலைநாட்டுவதற்கும், குற்றம் புரிந்தவர்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்கின்ற சூழலை உருவாக்குவதற்குமாக இருக்க வேண்டும். நான் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு ஏறத்தாழ 1 மாதங்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன், நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு இளம் பெண் குழந்தை கஞ்சா குடித்தவர்களாலே மானபங்கப்படுத்தப்பட்டதும், தன் உயிரை அவள் இழந்ததும் எல்லோரும் அறிவோம். அந்த செய்தி கேட்டவுடனே மனம் பதைத்து போகாதவர்களே கிடையாது. ஆனால் அதற்குரிய தண்டனையை நாம் உடனே பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற ஆவேசம் நமக்குள்ளாக இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அது நடைமுறையிலே சாத்தியமா? நாம் நினைத்த மாத்திரத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்கு இது முடியாட்சி அல்ல, இது குடியாட்சி. ஆனால் அதற்கான சட்டங்கள் செம்மைப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற சட்டங்களில், அதிலும் குறிப்பாக பெரிய வழக்கறிஞர் பெருமக்கள் குற்றவாளிகளின் சார்பாக வாதிடுகின்ற பொழுது, தப்பிப்பதற்குத்தான் அதிக வழிமுறைகள் இருக்கிறதே தவிர தண்டிப்பதற்கான வழிமுறைகள் குறைவாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் இந்த சட்ட சீர்திருத்தங்கள் தேவை. தப்பிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், தண்டிப்பதற்கு அதைவிட அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் ஜெர்மனிய கிரிமினல் லா, அதுதான் ஜெர்மனியினுடைய குற்றவியல் சட்டம். எந்த தவறை வேண்டுமானாலும் செய்யலாம், பணம் இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் என்கின்ற மனநிலை தானே வரும். இப்படி ஒட்டுமொத்த சமுதாயம் குற்றத்திற்கு தயாராகிவிட்டது என்று சொன்னால், எத்தனை போலீஸ் அதிகாரிகள் சேர்ந்தாலும் சமுதாயத்தை நல்வழிப்படுத்த முடியாது. ஆகவே சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும், குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். நல்லவர்களை காப்பதற்கு 2 வழிகள் தான். அதில் முதலாவது வழி, யார் குற்றம் செய்தார்களோ அவர்களை கடுமையாக தண்டிப்பது மட்டும்தான் நல்லவரை காப்பதற்கான வழி. சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொண்டவர்கள், சட்டத்துக்கு புறம்பாக சொத்தை சேர்த்தவர்கள், சட்டத்திற்கு புறம்பாக எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு ஏதோ பெரிய தியாகிகளை போல வலம் வருபவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுகின்ற நாள் இந்த மண்ணிலே உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் நீதியும் நியாயமும் நேர்மையும் இந்த மண்ணிலே நிலைநாட்டும்.
அப்படி ஒரு நாள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய மாற்றங்களை சட்டம் காண வேண்டும். ஆனால் அமெரிக்காவிலே மட்டும்தான் 120 ஆண்டுகள் சிறை தண்டனை இருக்கிறது. அப்போ அமெரிக்கா என்ன தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரான நாடா? தவறு செய்கின்றவன் உள்ளேயே இருக்க வேண்டும். ஆயுள் தண்டனை என்று சொன்னால் அது 20 ஆண்டுகள் அல்ல, அவன் ஆயுள் முழுவதும் உள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைய மத்திய அரசு 3 புதிய சட்டங்களை இயற்றி இருக்கிறார்கள். பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா மற்றும் பாரதிய சாஷியா சம்ஹிதா. இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் அதற்கான பின்னணியையும் நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கருத்தரங்கு. பாண்டிச்சேரி முதலிலே 1-ல் 0 வேண்டும். அது என்ன என்று கேட்டால் கஞ்சாவில் 0 வேண்டும் என்று சொன்னேன். பல பெற்றோர்கள் இன்னைக்கு இருக்கின்ற மன உளைச்சல் எது என்று கேட்டால், தன்னுடைய பையன் தன்னுடைய மகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதை காட்டிலும் போதைக்கு அடிமையாகிவிடக் கூடாது என்பதுதான் அவர்களுடைய ஒரே பிரார்த்தனையாக இருக்கிறது. எந்த விதமான தொழில்நுட்பம் வேண்டும் என்று கேட்டாலும் அதை ஏன் கேட்கிறீர்கள் என்பதை உணர்ந்த அடுத்த நொடி பொழுதில் அதை உங்களுக்கு வந்து சேர்த்துகின்றவராக இந்த அரசு இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன். ஆனால் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை நான் கூர்ந்து கவனிப்பேன். யார் அதிகமாக பணம் செலவழிக்கிறார்களோ அவர்கள் சத்தியமாக தோற்கடிக்கப்படுவார்கள் என்கிற நிலை உருவானால் ஒருத்தருமே செலவழிக்க மாட்டார்கள். இவர் இவ்வளவு செலவழித்தால் ஆகவே இவர்தான் வெற்றி பெறப் போகிறார் என்று பத்திரிகைகள் கூட எழுதுகிறோம். பத்திரிகைகள் கூட செய்ய வேண்டியதை செய்யவில்லை இந்த வேட்பாளர் என்று எழுதுகிறது. என்ன செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிட்டார், வீதி வீதியாக சென்று ஓட் கேட்காமல் விட்டுவிட்டார் என்றால் நீ எழுதினால் அதில் ஒரு அர்த்தம் இருக்காது. பத்திரிகைகளுடைய தர்மம் கூட காலத்திற்கேற்ப நல்ல மாற்றத்தை விட்டுவிட்டு மோசமான மாற்றத்தை தனதாக்கிக் கொள்கின்ற போக்கை நாம் பார்க்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னால் உடனே கூப்பாடு போடுகிறார்கள். ஏன் 67க்கு முன்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இருந்தது. நாடு கெட்டா போய்விட்டது. எத்தனை அணைகள் தோன்றின, எத்தனை பள்ளிக்கூடங்கள் தோன்றின. படிப்பதற்கே நாதி இல்லாத கிராமத்திலே ஒரு மூலையிலே கிடக்கின்ற சாதாரண விவசாய கூலி தொழிலாளியினுடைய மகன் கூட படிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. இன்றைக்கு எந்த டிவியை திருப்புங்கள், தேர்தலை பற்றி நடந்து கொண்டு இருக்கின்ற விவாதங்கள் மட்டும்தான் அதிகம். அடுத்த வளர்ச்சிக்காக நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்ற விவாதங்கள் அநேகமாக இல்லை. நிறைய காவலர்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு ஒரு பெருமை என்ன என்று கேட்டால், இவ்வளவு சிறிய மாநிலத்தில் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்ற ஒரு மாநிலம் என்றால் அது நம்முடைய பாண்டிச்சேரி மாநிலம்தான். ஆனால் அதே நேரத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற சாதாரண இளநிலை மருத்துவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி கிடைக்கிறார்கள். அனைத்து மருத்துவ கல்லூரி வாசல்களிலும் கஞ்சா எளிதாக கிடைக்கிறது என்பதுதான் நம்முடைய அவலம். டாக்டர்களே ஹெல்த்தை பற்றி அக்கறை கொள்ளாத ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்களுடைய அறிவுத்திறன் அல்ல, அந்த இளமையில் எதை செய்தாலும் தவறில்லை என்கின்ற மனப்பான்மை. அதை நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அது கிடைக்காமல் செய்வது மட்டும்தான் ஒரே வழியே தவிர அவர்களுடைய அறிவுக்குள்ளாக புகுந்து வேலை செய்வது அல்ல. எல்லோருடைய அறிவுக்குள்ளும் நாம் புக முடியும் என்று கேட்டால் நான் சொல்லுவேன், காவல்துறை வேண்டியதே இல்லை, மனநலத்துறை மட்டுமே போதும். இதையெல்லாம் மனதிலே கொண்டு ஒரு மகத்தான மாநிலமாக நம்முடைய மாநிலம் மாற வேண்டும்.
மகத்தான மாநிலம். நேற்றுக்கு நான் பார்த்தேன், ஒரு ஃபைல் என்னிடத்துல வருகிறது. அந்த ஃபைலில் நகரத்தை சுத்தம் செய்வதற்காக இத்தனை ரூபாயை நாம் ஒதுக்க வேண்டும், இன்னாருக்கு தர வேண்டும் என்கின்ற ஃபைல் தான். நான் உடனே சொன்னேன், நான் ஃபைல்கள் எனக்காக காத்திருக்க வேண்டும் என்று விரும்புவன் அல்ல, ஆனாலும் இந்த ஃபைலை ஒரு ஓரமாக வையுங்கள். நகரம் முழுவதும் சுத்தி வாருங்கள், ஒரே ஒரு வீதியை சொல்லுங்கள், குப்பை இல்லாத வீதி ஒன்று இருக்கிறது என்று சொல்லுங்கள், பிறகு இந்த ஃபைலை பாஸ் பண்ணலாம் என்று சொல்லு. ஏன் அவர்களுக்கு அது புரிவதில்லை? அவர்களுக்கு தரப்படுகின்ற பணம் எதற்கு தரப்படுகிறது? வீதிகளிலே இருக்கின்ற குப்பைகளை அகற்ற வேண்டும், அதை உரிய குப்பை குழிக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்குத்தானே. ஆனால் எதை பற்றி மக்களை இல்லாமல் பில்லை மட்டும் போட்டு அனுப்புவார்கள், அதை ஒரு கவர்னர் கையெழுத்திட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நல்ல நடைமுறையா என்று நாம் சிந்திக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் கடுமையாகத்தான் இருந்தாக வேண்டும். கடுமையாக இருப்பது பிறர் மனதை புண்படுத்த வேண்டும் என்பதற்கல்ல, பிறர் மனதை பண்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் என்பதை கூறி, மகத்தான பாண்டிச்சேரி மாநிலமாக நம்முடைய மாநிலம் மாறும், மகத்தான நாடாக பாரத தேசம் உயரும். அதற்கான வழிமுறைகளில் முதல் அடிதான் இந்த 3 புதிய சட்டங்கள் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த ஆண்டு முதல் முதுநிலை படிப்புகளுக்கு சென்டாக் மூலம் கலந்தாய்வு நடத்தப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இளநிலை மருத்துவம், பொறியியல், கலை, அறிவியல், சட்டம் மற்றும் உயிரியல் சார்ந்த படிப்புகளுக்கு சென்டாக் மூலம் கலந்தாய்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதேபோல் எம்டெக், எம்இ, எம்சிஏ, எம்எஸ்சி மற்றும் முதுநிலை சட்ட படிப்புகளும் சென்டாக் மூலமே நிரப்பப்பட்டு வந்தது. ஆனால் இந்த ஆண்டு முதல் முதுநிலை படிப்புகளுக்கு சென்டாக் மூலம் கலந்தாய்வு நடத்தப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சென்டாக் தகவல் குறிப்பேட்டில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா பிறப்பித்துள்ள உத்தரவில் 2024 முதல் 2025 கல்வியாண்டு முதல் புதுவை பொறியியல் கல்லூரிகள் மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரியில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களான எம்டெக், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ, எம்எஸ்சி உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கு புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மூலம் கலந்தாய்வு நடத்தப்படும். அரசு சட்டக்கல்லூரியில் உள்ள அனைத்து முதுநிலை சட்ட படிப்புகள், பிஜி, டிப்ளமோ படிப்புகள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் அம்பேத்கர் சட்ட கல்லூரி மூலம் கலந்தாய்வு நடத்த வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜிப்மரில் உள்ள ஜூனியர் ரெசிடென்ட் மாணவர்களில் சிலர் தாங்கள் துன்புறுத்தப்படுவதாக எழுப்பிய புகார் தொடர்பாக புதுச்சேரி அரசு மற்றும் ஜிப்மர் அதிகாரிகளுக்கு தேசிய பட்டியல் ஜாதிகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஜிப்மர் ஜூனியர் ரெசிடென்ட் மாணவர்கள் சிலர் தங்களது 3ஆம் ஆண்டு முதல் நிலை படிப்பின் போது ஜாதி ரீதியிலான பாகுபாடு, உடல் ரீதியான தீங்கு உள்ளிட்ட துன்புறுத்தல்களுக்கு ஆளானதாக டீனிடம் புகார் தெரிவித்திருந்தனர். எம்டி பொது மருத்துவ தேர்வில் கடந்த 2023 டிசம்பரில் வெளியிட்ட முடிவுகளில் நடைமுறை தேர்வில் வேண்டுமென்றே தோல்வி அடையும் வகையில் பாரபட்சமாக இருந்ததாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இந்நிலையில் மாணவர்களின் இந்த புகார்கள் தொடர்பாக விசாரணை நடத்த இருப்பதாக கடந்த வாரம் NCSC தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மாணவர்கள் எழுப்பிய இந்த புகார்கள் தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க புதுச்சேரி அரசு தலைமை செயலாளர், காவல்துறை இயக்குநர் ஜெனரல், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், ஜிப்மர் இயக்குநர் ஆகியோருக்கு NCSC தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுச்சேரியில் உயிரிழந்த செல்லனை ரேம்போவுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி உடலை சவப்பெட்டியில் வைத்து வீட்டிற்குள்ளே அடக்கம் செய்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கதிர்காமத்தை சேர்ந்தவர் மதி. இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு சிறிய அளவில் நாய்க்குட்டி ஒன்றை ஆசையாக வாங்கி அதற்கு ரேம்போ என பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்தார். ரேம்போவை தனது குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வளர்த்து வந்த மதி, ரேம்போக்கு என்னென்ன உணவுகள் வேண்டுமோ அவையெல்லாம் தேடி தேடி வாங்கி வைத்து வளர்த்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட ரேம்போ நேற்று திடீரென உயிரிழந்தது. ரேம்போவின் மறைவை மதியின் குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடுமையான சோகத்திற்கு, மன வருத்தத்திற்கும் தள்ளப்பட்டனர். மேலும் தனது செல்ல பிராணி ரேம்போ இறந்ததை ஊர் முழுக்க தெரியப்படுத்த வேண்டும் என்று கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை புதுச்சேரி முழுவதும் ஒட்டினார்.
அது மட்டுமல்லாமல் மேலும் தனது குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் என்ன சடங்குகள் செய்வோமோ அதே போன்று வீட்டின் முன்பு பந்தல் அமைத்து சவப்பெட்டியில் ரேம்போவின் உடலை வைத்து உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பினார். உறவினர்களும் மாலையுடன் வந்து ரேம்போவின் உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தினார்கள். இதனை அடுத்து ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அதே போன்று புரோகிதர் வைத்து ரேம்போவுக்கு அனைத்து சடங்குகளையும் செய்து தனது வீட்டுக்குள்ளே அடக்கம் செய்தார். இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சேதராப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தில் பார்சகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதி சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலய பிரம்மோற்சவ உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று அம்மனுக்கு பார்சகை வார்த்தல் விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு குழு ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் சேதராப்பட்டு பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். மணக்குள விநாயகர் MIT கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு சர்வதேச மனித வளத்துறை தலைவர் லக்ஷ்மண் பிரகாஷ் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுவை கலித்தீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் சர்வதேச மனித வளத்துறை தலைவர் லக்ஷ்மண் பிரகாஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை மற்றும் கல்வியில் சாதனை புரிந்த பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு விருது மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மணக்குள விநாயகர் கல்வி குழும பொருளாளர் ராஜராஜன், கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கன் மற்றும் மனித வளத்துறை அதிகாரிகள் ராஜலட்சுமி, விமல் கலந்து கொண்டனர். மேலும் வேலைவாய்ப்பு துறை அதிகாரி ஜெயக்குமார், மேலாண்மை துறை பேராசிரியர் முனைவர் வைத்தீஸ்வரன், மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் ராஜகோவிந்தன் உட்பட அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு முதல் பெய்த மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெயில் கடந்த மார்ச் மாதம் முதல் சுட்டெரித்தது. இதனிடையே கடந்த 4ஆம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் காரணமாக வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரித்து காணப்பட்டது. ஆனால் கடந்த சில நாட்களாக காலையில் வெயிலின் தாக்கமும் மாலையில் குளிர்ச்சியான காற்றும் வீசியதால் சற்று வெப்பம் குறைந்தது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய தெற்கு இலங்கை கடலோர பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மழை பெய்ய உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. அதன்படி புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முன்தினம் மாலை முதல் கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்று வீசியது. தொடர்ந்து அன்று நள்ளிரவு முதல் புதுச்சேரியில் காற்றுடன் மிதமான மழை பெய்தது. நேற்று காலை மிதமான மழை பெய்ததால் கோடை விடுமுறை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் மழையில் நனைந்தபடி கடற்கரை, பாரதி பூங்கா, நோனாங்குப்பம், படகு குழாம், ஆரோவில் ஆகிய இடங்களை சுற்றி பார்த்தனர். இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேற்று முன்தினம் இரவு முதல் மிதமான மழை மற்றும் குளிர்காற்று வீசி வருவதால் புதுவையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரியில் கடல் சீற்றம் இருப்பதால் கட்டுமர மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரையில் மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனால் விசை படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. ஆனால் கடற்கரையோரம் பாரம்பரிய முறையில் மீன்பிடிக்கும் வல்லம், நாட்டு படகுகள் மூலம் மட்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கின்றனர். இந்த நிலை புதுச்சேரியில் 2 நாட்களாக மிதமான மழை பெய்து வருவதுடன் கடல் சீற்றமாக உள்ளது. இதனிடையே கட்டுமர மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் காந்தி சிலை, கடற்கரை பகுதி உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க போலீசார் அனுமதிக்கவில்லை. கொத்தபுரி நத்தம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு 9ஆம் நாள் நிகழ்வாக தேர் திருவிழா மற்றும்
காத்தவராயன் கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருப்புனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தப்புரி நத்தம் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வரும் இத்திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மீன் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்று வருகிறது. மேலும் ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக 9ஆம் நாள் திருவிழாவான இன்று சுவாமி திருத்தேர் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பொதுமக்கள் ஊரணி பொங்கல் வைத்து சுவாமிக்கு படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாலை காத்தவராயன் சுவாமி கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காத்தவராயன் சுவாமி கழுமரம் ஏறி இறங்கி ஆரிய மாலா காத்தவராயன் சுவாமி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காத்தவராயனுக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காத்தவராயனுக்கு படையலிட்டு பக்தர்களுக்கு கும்பம் சாதம் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உயிர்த்தோழி இறந்த துக்கம் தாங்காமல் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட அருந்ததியர்புரம் பகுதியை சேர்ந்தவர் மூர்த்தி தனியார் நிறுவனத்தில் லோடு மேனாக பணிபுரிந்து வருகிறார். இவரது மகள் வான்மதி அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை வான்மதி வீட்டு குளியலறை ஜன்னலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் வான்மதியின் தோழி சாரத்தை சேர்ந்த கலையரசி இருவரும் ஒரே பள்ளியில் படித்து வந்துள்ளனர். இருவரும் உயிருக்கு உயிரான தோழியாக பழகி வந்துள்ளனர். இதனிடையே கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் கலையரசி ஒரு தலையாக காதலித்த காதலன் அவருடன் பேசவில்லை என்ற காரணத்தால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை தாங்க முடியாமல் கலையரசியும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தோழியின் துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வந்த நாள் முதல் வான்மதி மிகவும் சோகமாக இருந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தனது தோழி குறித்து பதிவு செய்துவிட்டு வீட்டில் யாரும் இல்லாத போது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக உயர் ரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சார்பாக உலக உயர் ரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்பட்டது. சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஜவகர், இளஞ்செழியன், கிராமப்புற செவிலியர் கலாவதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் கவுன்சிலர் அரிதாஸ் முன்னிலை வகித்தார். நிலையத்தின் மருத்துவ அதிகாரிகள் டாக்டர் பாலசுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உயர் ரத்த அழுத்தம் தொடர்பாக பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், மருந்தாளுநர், சண்முகவேலன், செவிலியர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மணக்குப்பம் மேகவர்மன் மாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியின் சடல் நேர்த்தி உற்சவமும் நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட மணக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள சுந்தரமூர்த்தி விநாயகர், பாலமுருகன், மேகவர்ண மாரியம்மன் ஆலயங்களுக்கு வைகாசி மாத சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் சடல் நேர்த்தி உற்சவமும் நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து பொன்னியம்மனுக்கு பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று பகல் 12 மணி அளவில் சாகை வார்த்தல் மற்றும் சடல் உற்சவமும் நடைபெற்றது. நாளை அம்மனுக்கு மஞ்சள் நீர் உற்சவமும் நடைபெறும். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத மின்தடையால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 1 மாதமாக இரவில் திடீரென மின்சாரம் தடைப்பட்டு வருகிறது. மின்தடையானது இரவு 10 மணிக்கு மேல் ஆரம்பித்து அதிகாலை 5 மணி வரையிலும் விட்டு தொடர்வதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். முதலியார்பேட்டை, கதிர்காமம் மற்றும் ஊரக பகுதிகளில் மின்தடை ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. இதனால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். இது குறித்து மின்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில், மழை, காற்று போன்ற நேரங்களில் பாதுகாப்புக்காக அவ்வப்போது மின்சாரம் துண்டிக்கப்படும். புதுச்சேரியில் பராமரிப்பு போன்றவற்றால் மின்தடை ஏற்படுகிறதே தவிர தொடர்ந்து மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது என்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.